இப்போ வந்து நம்ம ஹேண்ட் அந்த க்ரிப் செய்கிறதுக்காக நம்ம பேசிக்காக நாட் போடுற மாதிரி நாட் போட்டுக்கிறோம். நான் வந்து என்னோடய ஹேண்ட் லென்த்துக்காக நான் 120 நாட்ஸ் போட்டேன். கிட்டத்தட்ட 30 இன்ச்சஸ். நீங்கள் உங்களுக்கு வந்து லென்த் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், எனக்கு இன்னும் நல்லா ஸ்லிங்காக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தால் போதும்னு நினச்சா நீங்கள் நாட்ஸ் வந்து குறைச்சிக்கலாம். நான் வந்து ஓவராலாக 110 நாட்ஸ் போட்டிருக்கேன். நாட்ஸ் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம இப்போ இதில் வந்து செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இன்னொரு நாட் போட்டுக்கிறோம். செகண்ட் நாட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுலேருந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். ஃபுல்லாக எல்லா நாட்ஸ்லேயும் நம்ம ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷேஸ் போடுறோம். இப்போ ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. நெக்ஸ்ட் இதில் வந்து தேர்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணணும். இது பேக் சைடு எந்த மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம தேர்ட் ரோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம அதுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து சேம் சைட்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணாமல் ஆப்போசிட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நாட்லேயே 2 சிங்கிள் க்ரோஷே போடுறோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம செகண்ட் நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்த சைடு நம்ம போகிறதுனால நம்ம இந்த மாதிரியான ஃபார்மேட் நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம். சேம் அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு நம்ம போட்ட நாட்டோடைய அனதர் சைடில் நம்ம எல்லாம் ஃபுல்லாக ஸ்லிப் நாட் சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுட்டு வரோம். இப்போ அதோடைய அவுட்கம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இது வந்து கொஞ்சம் வெளியில் வந்த மாதிரியும் சேம் சைடே நம்ம போடாததுனால நம்மளுக்கு வந்து இது ஒரு பர்ஃபெக்டான ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. இதை வந்து நம்ம இந்த நாட்டை அப்படியே விட்டுட்டு அனதர் கலரில் எடுத்து அதில் ஒரு ஸ்லிப் நாட் போட்டு அதை வந்து நம்ம இதிலேருந்து இதோடைய எண்டில் வச்சு நம்ம வந்து மறுபடியும் சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். 2 சைடும் பண்ண போகிறோம். அப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த பிளாக் கலருக்கு அவுட்லைன் கொடுத்த மாதிரி ஒரு பார்டர் லுக்கில் நல்லா வரும் அவுட்கம். சப்போஸ் உங்களுக்கு இது பிடிக்கலன்னா நீங்கள் ஃபுல் பிளாக்லேயே கூட கொடுத்துக்கலாம். என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அதிலே கூட ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன் சைட் ஃபுல்லாக கொடுத்துட்டோம். அது எந்த மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ அதோடைய சைட் பீஸ் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா சேம் ஒரே ஹோலில் 3 நாட்ஸ் போட போகிறோம். அப்படி போடுறது மூலிமா நம்மளுக்கு வந்து அது ஒரு பர்ஃபெக்டான ஷேப்பில் வரும், ஒரு கண்டினியூவேஷன் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு சைடு நம்ம அதே மாதிரியே நம்ம பார்டர்ஸ் கொடுக்க போகிறோம் சிங்கிள் க்ரோஷே வச்சு. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக போட்டாச்சு. அது பார்டர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. சேம் வந்து ஸ்டிஃப்னஸ் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. நம்ம வந்து சேம் சைடே பண்ணாமல் ஆப்போசிட் சைடில் பண்ணதுனால நம்மளுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் கிடச்சிருக்கு. இப்போ வந்து இதை நம்ம பேக்கோடு அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதோடைய சென்டர் பீஸ், அதாவது நம்ம பிளாக் அப்படியே விட்டுட்டு நம்ம ஒயிட்டில் கொடுத்ததுனால இது வந்து சென்டரில் இருக்க அந்த பிளாக் யான் கரெக்டாக சென்டரில் இருக்குது. அதே மாதிரியே நம்ம இந்த
கிரானி ஸ்கொயரோட சென்டரில் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கிறோம். அதை அட்டாச் பண்ண மாதிரி. இதை நம்ம பாதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சென்டரில் கரெக்டாக கிரானி ஸ்கொயரோட சென்டர்லேருந்து பாதியிலேருந்து அந்த ஸ்லிங்கோடைய சென்டர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த மீதி 2 நாட்டையும் இதோட அட்டாச் பண்ணி நம்ம போடுறோம். And then we have to continue the same stitches. எதுக்குன்னா இது வந்து நம்ம ஒரு பார்டர் கொடுத்த மாதிரி டிசைன், எப்படி நம்ம அந்த ஸ்லிங்கில் எப்படி நம்ம பார்டர் கொடுத்தோமோ அதே மாதிரி நம்ம பேக் ஃபுல்லாக அந்த சைடில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஒயிட் தான் இருக்குங்கிறதுனால நம்ம அதுக்கு பிளாக் கலர் பார்டர் கொடுக்கும்போது இட் வில் பி மோர் அட்ராக்டிவ். ஸோ நம்ம அந்த மாதிரி கொடுத்துட்டோம். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நம்ம செகண்ட் சைடு வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். சேம் அதே மெத்தட். இது வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறதுனால நம்ம சென்டரில் ஸ்டார்ட் பண்ணல. ஒரு 2 நாட்ஸ் விட்டே நம்ம இந்த நாட்டை வந்து நம்ம அட்டாச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக சென்டரும் மெர்ஜ் ஆகும். பேக் நல்லா ஹேண்ட் கிரிப் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து அனதர் சைடு வந்து அந்த கிரிப்பை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டில் கொடுத்த மாதிரியே அந்த கார்னர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷேயில் அனதர் கலரில் நம்ம வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். பாருங்கள் எந்த மாதிரி வந்திருக்குன்னு. நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப இது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த பேக்கையே இது ரொம்ப அட்ராக்டிவாக மாற்றுது. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம போட்ட அந்த ஹேண்ட்பேக் ஸ்லிங்கோட எண்டுக்கு வந்துட்டோம். அதை வந்து நம்ம பாதி தான் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த மீதி பாதியை நம்ம வந்து அந்த பேக்கோடு அட்டாச் பண்ணுறோம். இப்போ அட்டாச் பண்ணி கடைசியாக ஒரு ஸ்லிப் நாட் போடுறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி இதை டைட்டன் பண்ணிக்கிறோம். இப்போ இது முடிஞ்சிடுச்சு பேக்கு. இதை கட் பண்ணியாச்சு. இந்த எக்ஸஸ் நூலை வந்து நம்ம வந்து மறைச்சி வைக்க போகிறோம். ஆஷிஷுவல் மறைச்சி வச்சுட்டு இதை வந்து நம்ம நெருப்பு காமிச்சு நம்ம எப்படி நம்ம க்ரோஷேட் பண்ணுவோமோ அதே மாதிரி அதை பற்ற வச்சு நம்ம சரி பண்ணிடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு பேக் ரெடி ஆயிடுச்சு. அந்த கார்னர்ஸ் எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்கு பாருங்கள். அந்த ஆப்போசிட் கலர் அட்ராக்டிவாக இருக்குது. நம்ம இடையில பட்டன்ஸும் வச்சாச்சு. நம்ம பேக் வந்து இப்போ ஃபுல்லாக ரெடி. இந்த பேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன கலரில் பண்ணலான்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ். டாட்டா, பை பாய்.